மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு 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 ஓடும். இப்ப இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கிற சிச்சுவேஷன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் பார்லிமெண்ட்ன்றாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பார்லிமெண்ட்ல இருக்க ஒரு சில பைத்தியங்கள் பண்ண வேலையினாலதான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு இடையில மொத்த பார்லிமெண்ட்டும் ஒரே கருத்தை ஒருமித்தமா சொல்லவே கிடையாது. இவங்க செஞ்ச வேலை தான். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட் அதாவது கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல, அது அரசாங்கத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு கிட்டத்தட்ட யானைக்கு யானை பாகனுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி. யானை சுப்ரீம் கோர்ட்னு வச்சுங்க, பாகன் இந்த கவர்மெண்ட்னு வச்சுங்க. இந்த யானைக்கு அதோட பலம் என்னன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதோட முழு பலத்தை பாகன்கிட்ட காட்டவே காட்டாது. அது பாகனுக்கு கட்டுப்பட்டு பாகனோட ஒரு வித அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பாகன் ஏதோ ஒரு சமயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு யானைக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவன் பண்றான்னு வச்சுங்களேன், அப்பையும் யானை பொறுத்து போகும். ஆனா ஓவரா போயிருச்சு, அதால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, மதம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோமே. பாகன் செய்யற வேலையினால மதம் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த யானை பாகன் போகன் மோகன் எவனா இருந்தாலும் பார்க்காது. அது மாட்டு ஏறி மிதிச்சுட்டு தும்பிக்கையில எடுத்து சொல்லட்டி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குன்னு வைங்கள, ஒட்டு மொத்தமா சோழிய முடிச்சுட்டு யானை. இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டை அந்த நிலைமைக்கு இப்ப கொண்டாந்து இவங்க தள்ளி விட்டது இவங்க தான். அதுவா அந்த இடத்துக்கு போய் இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு அது நினைக்கல. எவ்வளவோ அநியாயம் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வலியக்க நின்னுக்கிட்டு வா 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 வான்னு சண்டைக்கு அவங்க தயாரா உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஒரேடியா இதுக்கு மேல நம்ம வேண்டாம், ஓ திமுரோட அளவு என்ன நீ காமிச்சிட்ட, என் திமுரோட அளவு என்ன, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஃபுல் பவர் என்ன அப்படின்றத நாங்க காமிக்கிறோம். ஒழுங்கு மரியாதையா அவனை நீனே என்கிட்ட அமுச்சு வைக்கிறியா இல்ல நான் தூக்கவா? நீனா அமிச்சினா ஒருத்தனோட போச்சு, நான் தூக்குனா மொத்தமா தூக்கிடுவேன்ற லெவலுக்கு ஒரு பெட்டிஷன் இப்ப மேல போயிருக்கு. பாத்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பு சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிருக்கு. எதிர்பார்க்கல இல்ல, திருப்பி நின்று அடிப்பேன்னு எதிர்பார்க்கல இல்ல. ஏன் நாங்க நினைக்க மாட்டோமா? நாங்க இறக்க மாட்டோமா? வெறும் சட்டத்தை கிரியேட் பண்றது டேடி மம்மி மட்டும்தான். நீங்க அந்த சட்டத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துற கார்டியன் நாங்க. உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா தூக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதாவது ஜூமோட்டோவா கேஸ ஃபைல் பண்ண போறாங்க. பாஜக ஒட்டுமொத்தமா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அத்தனை பேரு உள்பட, இன்க்ளூடிங் துணை ஜனாதிபதி. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அவர் மேல கேஸ் போட முடியுமா? அப்படி போட்டா அது செல்லுமா? அதுக்கு இவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அது மட்டும்தான் பேலன்ஸ். ஏன்னா இதோட ஆரம்ப புள்ளி அங்கேருந்து தான் வருது. துணை ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, ஐயா ஜெகதீப் தங்கர், அவர்கிட்ட இருந்தா இது ஆரம்பிச்சது. என்ன, அவரு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரூடா பண்ணல, லைட்டா அங்கனுக்குள்ள நமக்கு இந்த மசாலா தடவை கொடுப்பாங்கல்ல நோகாம. ஆனா பேசுனது அத்தனையும் கட்ட வார்த்தை தான். அதாவது சட்டத்துக்கு எதிரான கட்ட வார்த்தைகள் தான் ஐயா பேசினாரு. ஆனா ஸ்ட்ரைட்டா எதையுமே பேசல. இப்ப நிஷிகாந்த் இருக்காரு, அப்புறம் இவர் மனோஜ் மிஸ்ராவை யாரோ ஒருத்தர், அவரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நேரடியா யார் யாரெல்லாம் உச்ச நீதிமன்றத்தை அடிச்சு வெளுத்தாங்களோ அத்தனை பேரோட லிஸ்ட் இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒன்னும் நம்மள பண்ண முடியாது, எதிர்த்து பேசினா அடங்கி போயிடும். இப்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நாட் ஜஸ்ட் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் நேரடியா. ஏன்னா இப்ப ஒருத்தர் இந்த அட்வொகேட் ஆண்டக்கார ஒருத்தர் நேரடியா அட்டார்னி ஜெனரலுக்கு எழுதியிருக்காப்புல, ஐயா ரமணிக்கு எழுதியிருக்காப்புல. ஆனா உண்மையிலே அவங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குப்பா. சம்பந்தமே இல்லை, இவங்க செஞ்ச வேலைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லை. இஷ்டத்துக்கு என்னையாத்து இந்த எம்எல்ஏ மகன் எம்பி மகன் இவங்கெல்லாம் ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு உள்ள உட்காந்து சட்டம் பேசுவாங்க.
நிறைய பேசுவாங்க, போலீஸ் விருதியா இல்லையா படத்துல பார்த்துருப்போம்ல. அதுக்கு ஓடி வந்து எம்எல்ஏவோட பிஏஓ எம்பியோட பிஏஓ ஸ்டேஷன்ல உட்காந்து கெஞ்சி கூத்தாடி வெளியில கொண்டு வருவாங்கன்னு வைங்கள. இது இதே மாதிரிதான் இப்ப அந்த ஒரு பிஏ மாதிரிதான் அட்டார்னி ஜெனரலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் அந்த மனுஷனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அவரு நிறைய சொல்லியிருப்பாப்புல, வாயை வச்சுன்னு கொஞ்சம் பேசாம தான் இருங்களேப்பா, கொஞ்ச நாளைக்கு உங்களால கம்முன்னு கிடக்க முடியாதா? பேசுறது பூரா வில்லத்தனம், வழங்காத பேச்சு. அப்புறம் பேசிவிட்டு காப்பாத்துனா எப்படி காப்பாத்துறது? அவர் மண்டைய போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறார். அதுல என்ன சொல்றாருன்னா, ரெண்டு லைன் டீப்லி டெராகட்டரி டேஞ்சரஸ்லி ப்ரோஆக்டிவ்னு போட்டார். என்ன தெரியுமா அர்த்தம்? இதை விட கேவலமா ஆழமா இறங்கி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வேற எவனும் அசிங்கப்படுத்த முடியாது. கேரக்டர் அசாசினேஷன். ஏன்னா இந்நாட்டில் நடக்கிற அத்தனை விதமான குழப்பங்களுக்கும் மத கலவரங்களுக்கும் மக்கள் கலவரங்களுக்கும் நாட்டில் நிம்மதி இல்லாம போனதுக்கு ஒரே காரணம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத நிஷிகாந்த் தூபே சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான். சட்டத்தையும் பாதுகாத்து ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டியவங்க ரெண்டையுமே கையில எடுத்துக்கிட்டு அவங்க தன்னாட்சி பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. இதத்தான் அவர் சொன்னது, நிஷிகாந்த் தூபே சொன்னது. இது இல்லாம இது டேஞ்சரஸ்லி ப்ரோஆக்டிவ் இல்ல, அது வேற எதுவும் இல்ல. அதை அப்படியே நேக்கா வச்சு மக்கள் பக்கம் அவர் இந்துக்களுக்கு எதிரியா, இந்தியாவுக்கு எதிரியா, அவர் ஒரு சாராருக்கு ஏதோ செய்யணும் சஞ்சீவ் கண்ணா ஐயா அப்படின்றதுக்காக மக்கள் பக்கம் நிக்காம அந்த பக்கம் நின்னுகிட்டு மக்களுக்கு துரோகம் பண்றாரு, உங்களை எல்லாம் ஏமாத்து டீப், அதாவது டேஞ்சரஸ்லி ப்ரோஆக்டிவ் இதுதான் அதுக்கு காரணம் இவங்க பண்றதுக்கல்ல. இப்போ இங்க இந்த வக்பு சட்டம் வந்துச்சுல்ல, அந்த வக்பு சட்டத்தை இப்ப தெளிவா ரொம்ப சிம்பிளா கேட்கிறாங்க. அந்த வக்பு சட்டத்தை வச்சு மக்களுக்கு இடையில அந்த மத பிளவை கொண்டு வந்த பாஜக சரியா, இல்ல அந்த பாஜக செய்யறது தப்புன்னு சொல்ல உச்ச நீதிமன்றம் சரியா? இது ரெண்டுல எது தப்பு? அவங்க செஞ்சு இதுல மத பிளவு இல்லைன்னு நீ சொல்லு பார்ப்போம். இது கொண்டு வந்தா இந்தியா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்ன நாங்க தப்பா, இல்ல இதை கொண்டு வந்தே ஆகணும் அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்ன இவங்க தப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறார் சார். இப்போ இவர் ஐயா குடியரசு துணை ஜனாதிபதி இருக்காப்புல, அவரு உச்ச நீதிமன்றத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாப்புல. உச்ச நீதிமன்றம்ன்றது ஜனாதிபதிக்கு மேலையா? இல்ல, உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு கீழே தான். அவரு சட்ட திட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆளு தான். அவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றும் ஒத்தெல்லாம் கிடையாது. இது அவர் சொன்னது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுங்க தெரியுமா? ஜனாதிபதின்றவங்களும் இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்திய ஜனநாயகம் அந்த அரசியல் அமைப்புக்கு உள்ளதான் வருவாங்க. அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு யாரும் நிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதி சரின்னு சொன்ன ஒரு விஷயத்த இல்ல இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதிகாரம் இருக்குப்பா. இவ்வளவு ஏன் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் தெரியல, இவங்க இது வர்றப்பதான் அப்போ கொண்டு போய் ஆட்சியை ஸ்டேட்ல கலைச்சு விட்டு இவர் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தப்ப ஜனாதிபதி ஆட்சி, அதாவது கையெழுத்து போட்டு அப்ரூவ் போட்டு ஓகே இனிமேல் இந்த ஸ்டேட் என் கண்ட்ரோல்ல இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜனாதிபதி உத்தரவு போட்ட ஒரு விஷயத்த இல்ல இது பண்ணது தப்பு, இந்த உத்தரவு செல்லாது, ஜனாதிபதியோட கையெழுத்து செல்லாது, இந்த விஷயத்த பழையபடி அப்படியே ரீஸ்டோர் பண்ணுங்க. அதாவது இந்த ஸ்டேட்ல ஜனாதிபதி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ, யார் ஆட்சி பண்ணாங்களோ அந்த ஆட்சிய மறுபடியும் அங்கே கொண்டு வாங்க, ஜனாதிபதி அங்கே ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. அன்னைக்கு சொல்லி இருக்கலாம்ல, ஜனாதிபதியை மீறி எந்த ஒரு சக்தியும் இந்தியாவில் கிடையாது, அதை எதிர்க்கிற சக்தியும் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது சொல்லியிருக்கலாம்ல. ஐயா மோடி சொல்லியிருக்கலாம், அமித்ஷா சொல்லியிருக்கலாம், இல்ல இன்னைக்கு குதின்னு குதிக்கிறாரு ஐயா ஜெகதீப் தங்கர் அவர் சொல்லியிருக்கலாம்,
இல்லையா இந்த வால் ஒண்ணு ஆடிட்டு இருக்க நிஷிகாந்த் தூபேன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லல? ஏன் திடீர்னு அன்னைக்கு இந்த சட்டம் எதுவும் கிடையாதா? அன்னைக்கு அவங்க ஜனாதிபதிக்கு அவ்வளவு பவர் கிடையாதா? இன்னைக்கு இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதிக்கு அவ்வளவு பவர் வந்துருச்சா? உங்களுக்கு தெரியும், அதுவரையும் மறைச்சு ஒழிச்சு வச்சிருந்தாங்களா? கேட்கிறாங்க சார். உச்ச நீதிமன்றம் நேரடியா இப்ப சொல்லுது சுமோட்டோவா போகலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அத்தனை இப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து நின்று முடிய போகுது. பண்ணுவாங்க. இப்ப இந்த ஆல்ரெடி இப்ப பேசுறது அத்தனையும் எங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டாங்க. இப்ப நிஷிகாந்த் தூபே இருக்காருல்ல, இதே நிஷிகாந்த் தூபே எவ்வளவோ வேலைகளை பார்த்துருக்காரு. அதுல முக்கியமான ஒரு வேலை இந்த மகுவா மொய்த்ரா, அந்த அம்மாவை வந்து சம்பந்தமே இல்லாம டார்கெட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதுக்கு என்கொயரியும் கிடையாது, விசாரணையும் கிடையாது, அதுக்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம வெறும் கம்ப்ளைண்ட கொடுத்து தூக்கிட்டாங்க. இது அத்தனையும் அந்த அவர் நிஷிகாந்த் தூபே பண்ணதுதான். இப்ப அவர் என்ன நினைச்சிட்டாப்ல, எல்லாரையும் நம்ம என்ன வேணாலும் பாசாக்கான்ற ஒரு போர்வையில உட்கார்ந்துட்டோம்னா நாம இந்தியாவை எவன வேணாலும் பேசலாம், எதை பத்தி வேணாலும் நம்ம வந்து பேசலாம், எதை தூக்கி கொண்டு வேணாலும் கலந்து நம்ம அவங்க மேல எரியலாம் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு அவங்கள கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்டு நீ யார்கிட்ட வேணாலும் அந்த வேலையை பார்த்திருக்கலாம், என்கிட்ட நீ அந்த வேலையை பார்த்தது தப்பு. இப்ப வரும், அப்ப அந்த கேஸ் வரும், எல்லாம் வரும். நியாயமா பார்த்தா அவரோட நிஷிகாந்த் தூபேயோட பதவியை புடுங்கலாம், அதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு போன. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அத்தோட விடலாமா, இல்ல அவருக்கு மேல இன்னொருத்தர் பேசலாப்ல? இல்ல, அவர் ஆரம்பிச்சு வச்சதுதானே இது அத்தனை. ஐயா தங்கர் அவரை பதவியிலேருந்து இறக்க முடியுமா? அவர் மேல கேஸ் போட முடியுமா? இதே வேற யாராச்சும் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி சொல்லியிருந்தா, பாசக இல்லாம திமுகவோ இல்ல காங்கிரஸோ இல்ல ஆம் ஆத்மியோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க, இந்நேரத்துக்கு அந்த ஸ்டேட்ல ஆட்சியவே கலைச்சாலும் கலைச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு அது நடந்திருக்கான். ஆனா ஏன் இவ்வளவு நாள மூடாம வாய மூடிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்காங்க? ஐயா மோடியும் ஒரு வார்த்தை பேசல, ஐயா அமித்ஷாவும் ஒரு வார்த்தை பேசல, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இது பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால யாருக்கு அவமானம்? யாருக்கு அவமானம்? உச்ச நீதிமன்றத்துக்கா? நல்ல வேலை நீங்க பேசுறது இன்னொரு விதத்துல நல்லது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் தூண்டி விடுறதுக்கு, அவங்க தட்டி எழுப்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு. இத்தனை நாளா எங்கெங்கேயோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே வேலையை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பார்த்துருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசாம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தா இன்னைக்கு அவங்க கிட்டே வந்துட்டாங்கன்னு இவங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்பதான் லைட்டா தோணி இருக்கு. வந்துடும் போட்டு கொஞ்சம் நிஷிகாந்த் தூபேக்கு கன்ஃபார்ம் ஆப், அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஏதாச்சும் ஒண்ணு செய்வாங்க. ஆனா ஐயா தங்கர் இதுல இருந்து தப்பிப்பாரா மாட்டாரா அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்குரிய. போக போக தெரியும் என்ன பண்ண போறாங்க. பாப்போம். நன்றி.